கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இயேசுவின் இணையில்லா நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். எல்லா நன்மைகளோடு கூட, எல்லா கிருபைகளோடு கூட நீங்கள் நிறைந்திருப்பீர்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறவர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களை பாதுகாக்கிறவர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களுடைய கவலைகள், கண்ணீர், துக்கங்களை போக்குற ஆண்டவராகிய இயேசு உங்களோடு கூட இருக்கிறார். அவர் சகலத்தையும் உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவாய் செய்வார். இந்த நாளில் சபைக்கு போங்க, நல்ல ஜெபிங்க. கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடாதபடிக்கு இருக்கிற எல்லா தடைகளையும் உடைத்து தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாய் சபைக்கு சென்று கர்த்தரோடு உறவாடுங்க. அவர் உங்களோடு கூட பேசுவார். அவர் உங்களுக்கு ஏற்ற வார்த்தைகளை கொடுத்து உங்களை நடத்துவார். விசேஷமாக இந்த காலவேளையில் வேதத்தில் ஒரு வார்த்தையை இப்படியாய் வாசிக்கப்படுகிறதை நாம் கேட்க முடியும். சங்கீதங்களின் புஸ்தகம் 18ஆம் சங்கீதம் 28வது வசனத்திலே தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, உங்களுடைய இருளை வெளிச்சமாக்குவேன் என்று சொல்லுகிறார். அதை எப்படி சொல்லுகிறார்? என்னுடைய இருளை, கர்த்தர் என்னுடைய இருளை வெளிச்சமாக்குகிறார். நம்ம எல்லாரும் இருள் என்பது பாவத்தை மட்டும்தான் நினைக்கிறோம். அப்படி அல்ல. இருள் என்பது தேவனை மகிமைப்படுத்தக்கூடாதபடிக்கு ஒரு வாழ்க்கை நம்மிலே உருவாக்கப்படுகிறது. ஒரு இருள்தான். தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளக்கூடாது இருப்பது ஒரு இருள்தான். தேவனுடைய நன்மையிலே நாம் வாழ்ந்து சுகித்திருக்கக்கூடாதபடிக்கு நம்முடைய ஒரு இருளை பிசாசு நமக்கு கொடுக்கிறார். இப்படி ஆசீர்வாதமா, மேன்மையாய் கடன் பிரச்சனைகள் மாற, குடும்பத்தில் இருக்கிற குழப்பங்கள், கஷ்டங்கள், கண்ணீர், துக்கங்கள் எல்லாம் மாற, தேவனுடைய அற்புதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடாதபடிக்கு பிசாசு ஒரு இருளை நமக்குள்ள கொடுத்து, இருள் என்பது உலகத்தினுடைய இச்சைகள். இதுதான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை இருளாக்குகிறது. உலகத்தினுடைய இச்சைகள் ஏதாகிலும் ஒரு வகையிலே நம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடாதபடிக்கு பிசாசு ஒரு காரியத்தை நமக்கு வைத்திருக்கிறார். அதைதான் இருள் என்று நம்முடைய வாழ்க்கையிலே சொல்ல முடியும். அவன் நாம் தேவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் பிரகாசம் அடையக்கூடாதபடிக்கு ஒரு இருளை பிசாசு உண்டாக்கி, ஒரு இச்சையை உண்டாக்கி, ஒரு பாவத்தை நமக்குள் உண்டாக்கி, ஒரு சாபமான காரியத்தை அவன் நமக்கு உண்டாக்கி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடாதபடிக்கு தடைகளை உண்டாக்குறான். ஆகினாலே நாம் இதை உணர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற உலக இச்சைகளை அகற்றி, அந்த இருளை, இச்சை என்கிறதான அந்த இருளை அகற்றி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த அவருடைய பொற்கரத்திலே நம்மை அர்ப்பணித்து ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஊழியங்களுக்காக, சபை போதகர்களுக்காக, விசுவாச குடும்பங்களுக்காக, இந்த இருளிலிருந்து சபைகள் வெளிச்சத்துக்கு வரும்படி, உலக இச்சைகளிலிருந்து சபை மக்கள் வெளிச்சத்துக்கு வரும்படி அதிகமாய் நாம் ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஜெபிப்போமா? உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நானும் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. எங்கள் அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வாரத்தின் முதலாம் நாளுக்காக நன்றி சொல்லுகிறப்பா. ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறப்பா. உடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடாதபடிக்கு அவர்களுக்கு இருக்கிற இருள்களை கர்த்தர் வெளிச்சமாக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். விசுவாச குடும்பங்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த நாளில் உம்மை மகிமைப்படுத்தக்கூடாதபடி இருக்கிற எல்லா இருள்களையும் இயேசுவின் நாமத்திலே கட்டி சபிக்கிறேன்.
ஓ தேங்க்யூ லார்ட், உம்முடைய வல்லமையில் இறங்கட்டும் ஆண்டவரே. தேசம் தன் க்ஷேமத்தை காணட்டும் அப்பா. தேசம் தம் ஒளியை காணட்டும் அப்பா. உம்முடைய ஒளியானது, உம்முடைய பிரகாசமானது தேசம் முழுதுமாய் ஒலிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியை காத்து கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபத்தில் எடுக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. God is with you. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.